அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி அவர்கள் எங்களுக்கு சில விடயங்களை தடுத்தார்கள். இந்த காலம் ஒன்று, சுருமா போடக்கூடாது. முதலாவது, இத்தரிக்கிற பெண் சுருமா போடக்கூடாது. எங்களுக்கு அது வழக்கம் இல்லை, பழக்கம் இல்லை. ஆனா அரபு பெண்மணிகளுக்கு சுருமா கட்டாயம் அவங்க போடுவாங்க. எந்த நேரம் அவங்களோட கண்களை அழகாகவும் கணவனுக்கு கவர்ச்சியாகவும் நோய் நொடிகளில் இருந்து பாதுகாப்புக்காகவும் சுருமா போட்டுக் கொள்ளுவாங்க. அது கடும் பெரியதொரு மருந்து, கண்ணுக்கு பெரியதொரு நிவாரணி. கண்ணுக்கு வருகின்ற வருத்தங்கள் நோய்களுக்கு பெரியதொரு நிவாரணி சுருமா. அதை பயன்படுத்தினார்கள். அந்த சுருமா இத்தரிக்கிற பெண்மணி சுருமா பூசக்கூடாது. இரண்டாவது, வாசனை திரவியங்கள், அத்தரோ சென்டோ ஏதோ அதிகூடிய மனமுள்ள சோப்புகளோ பாடி ஸ்ப்ரேயோ ஹேர் ஸ்ப்ரேயோ எதுவோ கிரீமுகளோ வாசங்கள் கூடுதலாக வாரதுகள் பாவிக்க கூடாது. நோமலான சோப் பரவாயில்லை, அதிகூடிய வாசம், மனதை கவரும் வாசம், ஈர்க்கும் வாசங்கள் எதுவும் வாசனை திரவியங்கள் பூசக்கூடாது. மூன்றாவது, சாயம் பூசப்பட்ட ஆடைகள் போடக்கூடாது. சாயம் பூசப்பட்ட ஆடைகள், கழுவினால் அதிலிருந்து சாயம் வரக்கூடிய ஆடைகள், அதனோடு சேர்த்து அலங்காரம் உள்ள ஆடைகள், இந்த ரெண்டு வகையிலையும் அடங்காம இருந்தா நோமலான உடுப்பு. உதாரணத்துக்கு ஒரு யூனிஃபார்ம் எப்படி இருக்கும்? ஒரு வேலை செய்கிற ஒரு வேலையாளிட யூனிஃபார்த்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அதில் எந்த ஒரு அலங்காரமும் இருக்காது. யூனிஃபார்ம்ண்டா அது என்னது, நம்மளோட பாசையில் சொல்ல போனால் சப்பையா இருக்கும் அந்த உடுப்பு. அதில் அழகோ ரசிக்கிறதுக்கு எதுவும் இருக்காது, அழகு கவர்ச்சிகள் எதுவும் இருக்காது, பூவோ காயோ எதுவும் இருக்காது. நோமலான சிலர் சொல்லுவாங்க வெள்ளையாத்தான் உடுக்கணும். வெள்ளைங்கிற வார்த்தை எந்த இடத்திலும் ஹதீஸ்ல வரல. வெள்ளையை உடுத்தோம்னு சொல்லி சொன்னா அது அழுக்காகிற விதம் கூடுதலாக இருக்கு. வெள்ளையை பாவிச்சோம்னா அது அழுக்காகிற விதம் கூடுதலாக இருக்கும். பிரச்சனை இல்லை, ஆனா வெள்ளை தான் உடுக்கணுமென்று இல்லை. சாம்பல் நிறமாக இருக்கலாம், அல்லது ஒரு வகையான எந்த ஒரு ஒரு ஈர்ப்பும் இல்லாத ஏதாவது ஒரு கலர், பூக்காய் இல்லாம பிளேனாவும் போடலாம். அல்லது கண்ணுக்கு தெரியாத ஒரு பூ இருக்கிறதுக்காக அதை நம்ம கழிக்க தேவையில்லை. ஒரு சிலருக்கு உடனடியாக தச்சு போட வசதி இல்லாம இருக்கு, அதுக்கு மற்றவங்க உதவி செய்யணும். நோமலான துணிகள், குறிப்பா சாயம் போற உடுப்புகள் போடக்கூடாது. சாயம் பூசப்பட்ட ஆடைகள் போடக்கூடாது. இப்படி நோமலான அலங்காரம் பூக்களோ காய்களோ குறைந்த ஆடைகளை தெரிவு செஞ்சு போடணும். வெள்ளைதானுங்கிறது அவசியம் இல்லை. வெள்ளை யாருக்கு அவசியம் தெரியுமா? இந்து மதத்தவர்கள். அவங்க வெள்ளைதான் உடுக்கணும். எது வரைக்கும்டா மௌத்து வரைக்கும் அவங்க வெள்ளை தான் உடுக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த விஷயம். மௌத்து வரைக்கும், கணவன் மரணிச்சா அவங்க மரணம் வரைக்கும் அந்த வெள்ளப்புடவையோட தான் இருப்பாங்க. அவங்க வெள்ளப்புடவை உடுத்தா அவங்க விதவை என்பதற்கு அடையாளம். அதை பார்த்துட்டு நம்முடைய சாதி சனம் அதே வெள்ளை என்ன செய்றாங்க, கொப்பி பண்ணிட்டாங்க. வெள்ளைங்கிறது ஒரு நிபந்தனை அல்ல. விரும்பினால் வெள்ளையும் போடலாம். சாயம் இல்லாததுங்க கொள்ள வெள்ளை வெறும், வெள்ளை உடுப்பு வெறும். அதுவும் இல்லாம யூனிஃபார்ம் போல இருக்கிற நோமலான கலர்கள், சில நோமலான கலர்கள் பார்வையை ஈர்க்கும். சில நோமலான டிசைனுகள் அது பார்க்க ரோயலா அழகா இருக்கும். அப்படி இல்லாம பார்த்தா அதுல ஒன்றுமே இருக்காத ஆடைகளை பார்த்து தெரிவு செஞ்சு அந்த இத்தரிக்கிற பெண்மணிகளுக்கு அணிவிக்கணும். இவ்வளவு தான் ஒரு இத்தரிக்கிற பெண்மணி அணியக்கூடியது. அணியக்கூடாது. நகை நட்டுக்கள் போடக்கூடாது. அலங்காரங்கள் செய்யக்கூடாது. அலங்காரங்க கூட நகை அதுக்குள்ள வரும். எவ்வளவு கிலோ கணக்கில் நம்மக்கிட்ட நகை இருந்தாலும் இந்த காலம் முடியும் வரைக்கும் நகைகள் போடக்கூடாது. அது ஒரு சிறு மோதிரமாக இருந்தாலும் சரி, அந்த நகையை நாம அதை வச்சு இதான் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நம்ம போடணும். அதோட எந்த விதமான அலங்காரங்கள், எல்லா அலங்காரங்களும் அந்த சேரும். பவுடர் போடலாமான்னு ஒரு சிலர் கேட்பாங்க. பவுடர் போட இயலுமா? போட வேண்டிய தேவை இருக்காது. சில நேரம் நோமலா போட்டிருக்காங்களா போடலையாண்டு விளங்காத அளவுக்கு போடலாம்.